ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் சிக்காக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு. எனக்கு இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. என்னால் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல பெருசாக. வாட் ஐம் கோயிங் த்ரூ அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணணும். ஒரு சோஷியல் ஃபேஸில் வந்து ஷேர் பண்ணுறது எவ்வளோ கரெக்டு தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம எவ்வளோ கேட்குறோம், எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் என்னென்னமோ வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். பட் ஆனால் உங்களுக்கு அது எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல லைஃப் வேணும், நல்ல ஹெல்த் வேணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களால் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த ஒரு 5 days காமிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவை சீரியல் ஆக்ட்ரஸ் சாயிருத்து தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக யூடியூப் வெப் சீரிஸில் நடிச்சது மூலமாக பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் சாயிருத்தும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன முத்தழகு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி சின்ன திரையில் அறிமுகமாயிருந்தாங்க. மேலும் ரஜினி மற்றும் தங்கமகள் சீரியலில் நடித்த இவங்க கடைசியாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிட்டு ஆளே காணாமல் போயிருந்தாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் சாயிருத்து தன்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிறதாவும் ரெக்கவரியாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லி கண்கலங்கி பேசி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க தனக்கு என்ன பிரச்சனைன்றத எக்ஸ்பிளைனே பண்ணல. பட் இவங்க அழுதுகிட்டு எப்ப ரெக்கவரி ஆகனே தெரியலன்னு சொல்றத கேட்கும் போது இவங்க ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ரெக்கவரி ஆகிட்டு வந்து என்ன விஷயம்ன்றத சொல்லுவாங்கன்னு இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பலரும் எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்த பலர் ஆக்டர் சாயிருத்து நீங்க சீக்கிரமே ரெக்கவரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி ஆறுதலா பேசிக்கிட்டு வராங்க. தேங்க்யூ.